அமெரிக்கா ஈரான் போர் சூழலால் உலகளாவிய எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அது நேரடியாக தட்டில் இருக்கும் உணவுகளில் எதிரொலிக்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக அதிக நேரம் எரிபொருள் தேவைப்படும் தோசை, ஆப்பம், தந்தூரி போன்ற உணவுகளை தயாரிப்பதில் கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து தவாக்களை சூடாக வைத்திருக்க வேண்டியிருப்பதால் கேஸ் தட்டுப்பாடு நிலவும் போது இந்த உணவுகளை தயாரிப்பதை உணவகங்கள் தவிர்க்க தொடங்கியுள்ளன. மத்திய அரசு வீட்டு உபயோக சிலிண்டருக்கு முன்னுரிமை அளிப்பதால் வணிக சிலிண்டர்களின் வரத்து குறைந்துள்ளது. இதன் விளைவாக சென்னை போன்ற பெருநகரங்களில் உள்ள உணவகங்கள் தங்கள் மெனுவை சுருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. மின்சார அடுப்புகளுக்கு மாற முடியாத சிறிய உணவகங்கள் கடையை மூடும் நிலைக்கு சென்றுள்ளன. இதனால் வரும் நாட்களில் உணவுகளின் விலை உயரக்கூடும் என ஹோட்டல் சங்கங்கள் எச்சரித்துள்ளன. செங்கல்பட்டில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சில உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் இன்று முதல் பெரும்பாலான உணவகங்கள், சிற்றுண்டிகள், பேக்கரிகள் உள்ளிட்டவை மூடப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் உணவகங்களை நம்பியுள்ள மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் கிரிவல பாதையில் உள்ள எரிவாயு தகன மேடையில் இறந்தவர்களின் உடல்களை எரிப்பதில் சிரமம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. 15 சிலிண்டர்கள் மட்டுமே கையிருப்பு உள்ளதால் இனி வரும் நாட்களில் இறந்தவர்களின் உடல்களை விறகு மற்றும் வரட்டி வைத்து பழைய முறைப்படி எரியூட்டக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கு இந்த சிலிண்டர் தீர்ந்த பிறகு பிரேதங்கள் எரியூட்டல் வந்தால் பழைய முறைப்படி தான் பண்ணியாகணும். அந்த பழைய முறைப்படி நம்ம பண்ணோம்னா நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லாத சுகாதாரமற்ற இருக்கலாம். ஏன்னா பிணம் எரிக்கும் போது அந்த புகையெல்லாம் வரும். இந்த எரிவாயு தகன மேடை இருக்கிறது கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களை கடைசி லிங்கம் ஈசான லிங்கத்துக்கும் பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது அங்கே இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தமிழ்நாட்டில் திருமண மண்டபங்களுக்கு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் மண்டப உரிமையாளர்களும் திருமண வீட்டாரும் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேற்காசிய போரின் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் திருமண மண்டபங்களுக்கான சிலிண்டர் விநியோகத்தை ஏஜென்சிகள் நிறுத்தியுள்ளன. இதனால் திருமண விருந்துகளுக்கு உணவு சமைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நாங்க மண்டபங்கள் பூரா கேஸ் சிலிண்டர் கிடைக்குதுன்னு சொல்லி நவீனமயமாக்கிட்டோம். இப்போ மீண்டும் அதை விறகுக்கு இன்னேத்து நிகழ்ச்சிக்கு இல்லை வரக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு மாற்றுறதா இருந்தால் அதற்கான உபகரணங்கள் எங்கிட்ட இல்லை. விறகை வச்சு எப்படி சமைக்கிறதுங்கிறது தெரியல. வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், நிகழ்ச்சி பண்ணுறவர் இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உள்ளாராரு. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மதுரை வைகை ஆற்று தென்கரையோரம் உள்ள கடைகளில் விறகு அடுப்பு மற்றும் எலக்ட்ரிக் அடுப்புகளை வாங்க உணவக உரிமையாளர்கள், டீ கடை உரிமையாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். எவ்வளோ ஆர்டர்ஸ் போச்சு? உங்கள்கிட்ட அடுப்புகள்லாம் ஸ்டாக்ல இருக்குதா? ஸ்டாக்ல இருந்துச்சு. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு அடுப்பு 2 அடுப்பு தான் வியாபாரம் ஆகும். இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 அடுப்பு வரைக்கும் விற்றுருக்கோம். இப்போ சின்ன அடுப்பு நிறையா கேட்டு வராங்க, ஆனால் ஸ்டாக் இல்லை. திருப்பி நாளை கழிச்சுக்குள்ளே ஸ்டாக் ஏற்றி மற்ற கேட்ட வந்தவங்களுக்கு கொடுக்கணும். பொன்னேரி அருகே வாகனங்களுக்கான எல்பிஜி எரிவாயு நிரப்பும் நிலையத்தில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் மற்றும் உணவகங்களுக்கான சிலிண்டர்களுக்கு எரிவாயு நிரப்பக்கூடாது என கோரி ஆட்டோ ஓட்டுநர்கள் திடீரென முற்றுகையிட்டனர். இதுகுறித்து விற்பனை நிலைய ஊழியர்களிடம் முறையிட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் வாகனங்களுக்கான எல்பிஜி முனையத்தில் மற்ற சிலிண்டர்களுக்கு எரிவாயு நிரப்பினால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என தெரிவித்தனர். முழுக்க ஆட்டோவுக்கு மட்டுமே எங்களுக்கு எல்பிஜி மட்டுமே பயன்படுத்த வேண்டும், ஆட்டோவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை முக்கியமாக. அதனால் எல்பிஜி வீட்டு சிலிண்டருக்கும் ஹோட்டலுக்கும் அறவே ரத்து பண்ண வேண்டும் என்பது மற்றும் தட்டுப்பாடு ஏற்படும் வகையில் எங்களுக்கு முழுக்க சரியான விலையில் எங்களுக்கு எல்பிஜி கேஸ் ஆட்டோவுக்கு மட்டும் ஃபில் பண்ண வேண்டும்.